இன்றைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க. குழந்தையிலே பாருங்களேன், பெண் குழந்தை ஒரு 3 வயசு பெண் குழந்தை துருன்னு இருந்தது வச்சுங்க, க்யூட் பேபின்றான், வெரி க்யூட் அப்படின்னாங்க. இதே பையனுங்க குழந்தை 3 வயசில் துருன்னு இருந்தால் குரங்கு. அது காலேஜ் படிக்கும்போது பாருங்கள், இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸரை கேட்டால் வச்சுக்க, பாடத்தையும் நிறுத்திடுறான், தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான். சந்தேகம் கேட்டதுலாம் பையனுக்கு சந்தேகம் வராது, ஏன்னா கவனிச்சா தானே வரும். என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டானா, சார் அப்படின்னா என்ன டவுட் சொன்னால் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு உக்கரையா அதுதானே அப்போதுலேருந்தே வருது சார். அந்த காலத்துலேயே பாருங்கள், சுயமரம்னு நடக்கும் சார், அதெல்லாம் அக்கிரமம். என்னென்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும். அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க, மீதி பேர்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிடணும். அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான். எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாகினே வருது.